கல்யாண மாப்பிள்ள வந்து வர்ற வாட்டை பாருங்க. இதுதான் நிலைமையில் வந்து இதுதான். தரங்கினி, வாட்ஸ் ராங் வித் யூ? திருப்பியும் சொல்கிறோம், ஒரு சொல்லேருந்து கோவிக்கக்கூடாது. மற்றது உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் என்ன ஒருத்தர்லையும் ஒரு கோபதாகவும் ஒன்றுமே இல்லை. வந்து கவிதாஸ் அப்பா இல்லாட்டி இந்த இடம் மேலே எவ்வளோ வருது வந்துடாதாப்பா. ஆள் நேரம் நிற்காது ஒரு இடத்துனா. ஆமாம், கொஞ்சம் பெயின் அடிக்க போறீங்களா காடிக்கு? ஆ அண்ணா அவனே எனக்கு ஹெல்மெட் போட்டிருக்கான்னு சொல்லுவாம்மா. நீ ஒரு கட்டிக்காரின்னு சொல்லுவா. ஆ எங்கேயும் போப்புறேன் போகிறவன்டா கண்ணனேம்மா ஹெல்மெட்டை போட்டு இருக்கிறானு. இப்போ என்னென்னா அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் சரியோ. அப்போ நாங்கள் அதை வீடியோவில் காட்டில உங்களுக்கு காட்டுவார். இப்போ நீ இங்கே திருப்படா சிரிக்கப்படாதா? ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க. எங்கள் கதையும் காப்போம். 4-5 பெண்கள் கூடினா ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. பார்ப்போம் இதில் என்ன பிரச்சனை வருவாங்க. உங்களுக்கு வருது செத்தல் கண்ணுக்கா ஓடுறது, கண்ணுக்கா ஓடுறது. இந்த ஏணி இந்த கால் முறிஞ்சனா சரி கல்யாணம் ஒத்து வைப்பு தான். வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்யாண மாப்பிள்ள வந்து வர்ற வாட்டை பாருங்க. இதுதான் நிலைமையில் வந்து இதுதான். இப்படித்தான் போகுது. கல்யாண மாப்பிள்ளைக்கும் ஓய்வு இல்லை, எங்களுக்கும் ஓய்வு இல்லை. இப்படி வந்து வேலையாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு இலக்கு அடைஞ்சமாக இருக்குன்னா என்ன இருந்தாலும் அந்த பாடுபட்டதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுதான் இவர இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. படி மட்டும் தான் முடியுது. அதால் வந்து நான் அதுவும் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய வேலை முடியல. சும்மா இந்த சில்வர் ட்ரைனிங் அடிக்கிறனா அடிச்சா மரத்தில் வளைக்கிற கஷ்டம். அதுவும் முதல் 8 நாளாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது முடியுதில்லை. அதுதான் மற்றும்படி நாங்கள் நினைச்சது வந்து ஏதோ ஒரு வகையில் கல்யாணத்துக்கு இடையில கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும்ண்டு அந்த வகையில் இந்த வீடியோ வந்து நான் போடுவேன் தம்பி. அதுதான் 12ஆம் தேதி 12ஆம் தேதிண்டா 15. திருப்பியும் சொல்கிறோம், ஒரு சொல்லேருந்து கோவிக்கக்கூடாது. வார நீங்கள் வரலாம். என்ன அதாவது அந்த யாரு அந்த ரிங்கோலேருந்து அந்த அம்மா வந்து கதைச்சிருந்தா அதை பிடிச்சிருப்பி அப்படியா மேலே யாரு இந்த நம்ம பஸ்ஸெல்லாம் ஏற்றிவிட்டோம். தனக்கு வர விருப்பம் உண்டு. ஆனால் என்ன செய்யறாப்பா இறந்துட்டார். இப்போ வேறு யாருமுண்டா இப்போ வர வந்து வசதி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உடுப்படுத்து கொடுக்கவும் ரெடி, வந்து என்ன சொல்கிறது டிரான்ஸ்போர்ட் கொடுத்து ஏற்றவும் ரெடி, எல்லாம் செய்ய ரெடி. ஆனால் அவாவை நாங்கள் என்னென்று கூப்பிட்றா அப்போ சொல்லலாம். அவள் கூப்பிட்ட அப்புறம் மட்டும் நாங்கள் நிற்க போகிறோம். அப்போ அவள் சொன்னோம் அப்படின்டா ஐயா இருந்திருந்தா ரூபாய்க்கு நாங்கள் வந்திருப்பேன். நான் பாடுபட்டிருந்தாலும் அப்போ ஐயா இல்லாத முறையில் கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கும். ஆனால் பார்க்கணுமெண்டு நிறையவே விருப்பமாக உண்டு. அப்புறம் தான் வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னான். நானும் என்ன செய்கிறது. அப்போ அந்த மாதிரி மற்றது உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் என்ன ஒருத்தர்லையும் ஒரு கோபதாகவும் ஒன்றுமே இல்லை. வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லணுமெண்டு என்ன இது வரைக்கும் என்ன சொல்கிறது கதைச்சிராக்களை கூட நான் வந்து சொன்னேன். நான் அதே மாதிரி ஒரு சில மனஸ்தாபங்களில் இருந்த எல்லாருக்குமே நான் சொன்னேன். நான் ஏண்டா வேண்டாம் என்ன வேண்டாம் யாரென்றாலும் எங்களை இருக்கட்டும். ஆனால் நாங்கள் வந்து யாரையும் எதிர்க்க வந்து ரெடியாக இல்லை. என்ற எதிர்ப்பை சம்பாதிச்சு எந்த பிரயோசனமும் இல்லை. அதாவது எங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. வீடியோலையும் சொன்னேன் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் வந்து எல்லாருக்குமே நான் சொன்னேன். நான் அப்போ எல்லோரும் வரணுமென்றால் எங்களை விருப்பம். அதே நேரம் எல்லாருக்கும் சொல்கிற காரணம் அவை வரிவினம் ஏதும் தருவினம்ன்றது எண்ணம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் எதுவும் கொண்டு வராலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த இடத்துல சமூகம் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வந்து திருப்ப நாங்கள் சொல்கிற காரணம் என்ன, வந்து நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களை அதுக்கு தான் கவனிக்கணும். கரெக்டாக அது ஒன்றுக்காண்டி மட்டும்தான் திருப்பி சொல்கிறத விட வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களெல்லாம் சும்மா அழுகிற மாதிரிக்கு வெளிநாட்டுக்காரன் அவைக்கு மட்டுமே நாங்கள்
பர்சனலாக அனுப்பி போட்டுக்கலாம். வீடியோ எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீடியோவில் சொன்னால் கண்டாகம் வந்து எங்களுக்கு செலவு தான் இடப்பா. கண்டேன் அப்போ அப்படி நான் யோசிக்கல. கூட யூடியூபர்ஸ் எல்லாரும் வரணும் விரும்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு யார் மேலேயும் எந்த விதமான கோபம் எதுவுமே இல்லை. அவங்க வெறுக்கலாம், நாங்கள் யாரையும் வெறுக்க போகிறதும் இல்லை. இன்றைக்கும் நல்லா கூட நல்லா சூப்பராக இருக்கு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மினக்கட்டை தான். என்ன தேவா யோசிக்கா என்ன பிரதர் வட்டியாஜா கவிதாஸ் அப்பா இல்லாட்டி இந்த இடம் மேலே எவ்வளோ வந்துடாதாப்பா. ஆள் நெருப்பு தான் நிற்காது ஒரு இடத்துனா. எங்கெங்கே வேலை நடக்கும் அங்கங்கே போய் நிற்கும். இவன் டாப்புல குறைவு என்ன யாரு இவன் டாப்புல குறையும் ஆத்து எப்படி வரணும். தூக்கி வச்சு சாடி அடிச்சாச்சு அமௌண்ட்டு அடிச்சாச்சானு. இங்கே வந்து சாமானக்குமான கழுவாண்டில நிற்க வீட்டை. என்ன நிஷாக்கா முகத்தில் ஒரு செந்தளிப்பை காணையில கோழி செத்த கவலையா? கோழி செத்துட்டான். எத்தனை கோழியாக்கா செத்தது? ஆக்கா எல்லாம் செத்துட்டா கொஞ்சம். மொத்தம் எத்தனை பண்ணீங்க? 100 அங்கே தானே. இந்த சைடு அடிக்கணும். அந்த சைடு அடிக்கணும். அவன் இதுக்கு அதுக்கு அடிக்கிறதுக்காக பார்ப்போம். பிறலாம் அடிக்கும். வடிவா ப்ரஷை வச்சு வடிவா அடிக்கணும். ஏன்னா அந்த பொறுக்கு தெரியக்கூடாது. இங்கே அடிச்சாச்சு. ஆமாம் கொஞ்சம் பெயின் அடிக்க போறீங்களா காடிக்கு? அண்ணா நல்ல அடியாக தான் இருக்கும். யாரு அதுதானே 7 ஆண்டு சொன்னா அப்புறம் பிரச்சனை வேறமா இல்லை. அதுதான்டாப்பா தரங்கினி. வாட்ஸ் ராங் வித் யூ? இங்கிலீஷில் அங்கே கேட்க தான் ஆகணும். அப்புறம் ஆட்டோவில் வந்து ஆட்டோ போயிட்டுதா அனுப்பி விடுங்க. பிக்னி போடலாம் தானே. இப்போ ரெண்டு ஏற்றிட்டு போகிறோம். என்ன வந்து போகிறோக்கா இல்லை வர்றதுக்கு போகிறதுக்கு அதே காசு தான். ரெண்டு ஏற்றி கொண்டு வரும் போது மூக்கு கொஞ்சம் அடிச்சிட பெயிண்ட் கொஞ்சம் ரிஷியா கதை என்ன சிரிக்காங்க. அவனே ஹெல்மெட் போட்டிருக்கான்னு சொல்லுவாம்மா. நீ ஒரு கட்டிக்காரி என்ன சொல்லுவா? எங்கேயும் போப்புறேன் போகிறவன்டா கண்ணனேம்மா ஹெல்மெட்டை போட்டு இருக்குதானு ஏன் ஹெல்மெட் போட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஒரு சொல்லுவாங்க. அம்மா சொல்லாங்க. நீங்கள் சொல்லுவாங்க கிறிஸ்டியா என்ன முதலாவது ஆப்ஷன் முடி வட்டிக்க. நீ முடிவெட்டினா நானும் தான் வட்டிக்க. நான் என்ன ஹெல்மெட் ஆகிட்டுருக்கேன். அக்கா நீ தான் வட்டிக்க. நான் ஹெல்மெட் ஆகிட்டுருக்கேன். நீ சொல்லுவா வெயில கறக்கக்கூடாண்டு. நீ ஓயில் கறக்கக்கூடாண்டா ஆள் கறக்கக்கூடாண்டோ ஓயில். அவன் தங்கச்சி சொல்லுங்க. அவன் டஸ்ட் பட்ருமெண்ட். ஓகே சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்குது. சரி தம்பி சொல்கிறா முடி வித்தியாசம் வட்டிக்கார். ஓகே எவ்வளோ ஆப்ஷன். இப்போ என்னென்னா அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் சரியோ. அப்போ நாங்கள் அதை வீடியோவில் காட்டிட உங்களுக்கு காட்டுவார். இப்போ நீ இஞ்சா திருப்படா காட்டுறா சிரிக்கப்படாதா? ரியாக்ஷனை மட்டும் கொடுங்க.
என்ன பொண்டைங்க நான் மட்டும் தான் வந்தோடனே மட்டும் கட்டில யாரு வந்தோடனே மட்டும் கட்டில பிறகுதான் வேற இவன் நேற்று சவலனுக்கு இருந்து முடி வெட்டி இவன் நேரே அதுவேல் நடந்து கொண்டு இப்படி திரும்பல நான் சைட்ல இருந்து நான் தேர்றா என்ன இப்படி தேர்றான் எங்க ஆளுண்டு நான் சிரிச்ச அப்புறம் கண்டோண்டாப்பா நான் இருக்கேன் பக்கத்துல பட் நான் இந்த வெட்டு வெட்ட சொல்லி நீங்க சொன்னா வந்ததுல இருந்து ஒரே ஆக்கினேன் அக்னிய மாதிரியோ முடி அக்னிய மாதிரி அவன் மாறி அக்னி இவனை மாதிரி மாறிட்டான் என்ன ஆனா அக்னியை பார்க்க இப்போ நல்லபடியும் நல்லபடியா மோட்டான் அப்படின்னு பார்க்க என்ன அடி வாங்கால இவரே என்ன அவர் அடியை பாருங்க தொங்கல் கடையா ஒருக்கா பெயிண்ட் அடியை பார்த்ததுலண்டா அப்புறம் நீங்க அடியன்னு சொல்ல மாட்டேன் இந்த முதலாவது அடிக்க அடிச்சது அடிக்கிற பிரச்சனை தான் பண்ணுறது பிரட்டான் அடிக்கும் இதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ரஷ் வந்து சவுண்டு வரணும் இதெல்லாம் படவே இல்லை பெயிண்ட் உங்களுக்கு அந்த இந்த இதுகளை விளக்கத்தில் சொல்கிறோம் அப்போ வயது ஒன்று நேரங்களில் ஏழாது அதில் இப்படி இருந்து கதைக்கணும் சின்ன ஆக்கள் தானே கொண்டாங்க ஒரு ப்ரஷ் இருக்கா தாங்க அண்ணாட்ட அண்ணா இப்போ அடித்து காட்டு வருவாங்க ஆனால் இந்த வருஷால இப்படி அடிச்சே பெரிய விஷயம் உண்மையா இதால இப்படி அடிச்சே பெரிய விஷயம் உண்மையா இதெல்லாம் அடிக்கவே இல்லை நான் அடிக்கவே மாட்டேன் மற்ற நிசாக்கா இது அப்புறம் அண்ணா ஒரு கோல்டி பாருங்க சாரி ப்ளவுஸ் அளவு எடுத்தால் தான் சாரி அப்புறம் நாள் காணா இல்லை தம்பிக்கு சாரி எடுத்தாச்சு உனக்கு ஏன் என்ன என்னன்னு உடுப்பு எந்த எடுக்கலையா உடுப்பின்னு எடுக்கலையா அப்போ கோட் ஷூட் வேணுமா பருத்து தான் எடுக்கும் உனக்கு உடுப்பு அவரை கோட் ஷூட் வேணுமா ஓடி பழைய துணி எங்க எங்கிட்ட எடுத்து வாங்க ஓடும் வாங்க பழகலாம் வாங்க ஏன் யோசிக்கல் இது துடைச்சோடா யாரு தம்பி அந்த கை தும்பு தெரியுங்கடா தரங்க எங்கடா அங்கே தங்கச்சி வாங்க அந்த கை தும்பு தெரிய கண்டு கை தும்பு தடினா அந்த தும்பு தடி கீழ் இது மட்டும் தடி இல்லாமல் இதால் அடிக்கலண்ணா அடிக்கலாம் இது ஃபுல்லாக பெருத்துட்டோ சின்ன ப்ரஷ் இருக்கணும் அடே இல்லையே இந்த இதில் ஒளிங்கிறாங்கப்பா அதை காட்டித்தாங்க பார்த்தி உங்களை மூளையை பார்த்தி அதை காட்டித்தாங்க எங்கள் கதையும் காப்போம் 4-5 பெண்கள் கூடினா ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க பார்ப்போம் இதில் என்ன பிரச்சனை வருவாங்க இதுக்கு என்ன அடிக்கிறது இதுக்கு இது கருப்பு அது மூடும் அது பிரச்சனை மூடும் பிரச்சனை முட்டுப்பட்டா பிரச்சனை என்ன சாமான் இதால் அடிக்கலாம்ப்பா இந்த பிரஷால இதுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்குது எது கண்டுபிடிச்சாங்க வயசுகளை இதுக்கு இந்த கலரானே இல்லையோ இதுக்கு பிளாக்கோ எதுக்கு இல்லை உதவி இது கொஞ்சம் டாக்கு அவங்க டாக்குங்க அந்த கலந்து டாக்கு காணாது அப்போ அதான் நான் டாக்கான பிள்ளைங்க போட்டு நெத்தி மட்டும் டாக் அடிப்போம் இந்த பூச்சாடிகள் இதுகள் பண்ண அட்ரஸ் எதுன்னா ஒரு சொல்லுவோம் பூச்சாடி நம்பர் 227 சங்கிலியன் சிலையடி வீதி யாழ்ப்பாணம் உண்மையாக சொல்கிறீங்களா அப்படி லேண்டானா நிறைய பேர் கேட்டவங்க நல்லா இருக்கு உண்மையாகும் அடே அப்படி என்ன இல்லைடா இப்போ பூச்சாடியிலையும் கிணக்கே இருக்கு அதுக்கு நாங்கள் எடுத்து தான் நல்லா இருக்குது அப்போ எங்களை தான் கூட்டின்னு போகணும் அது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இது கடும் பிரச்சனை என்னம்மா யாரு ஓ
காலையிலையோ என்ன தெரியா நீங்கள் டிசைட் பண்ணணும் எனக்கு எதை நினைஞ்சதா நீங்கள் முதல்ல வந்து நினைஞ்சதான் காலையில் வர கரைச்சல் நீங்கள் முதல்ல இல்லை ஒரு கதையில வந்து நெல்லுங்க 14ஆம் தேதி சரியோ ஏய் ப்ரோ அவள் அதாவது விட்டு நிற்பாவே கடவுளே அப்படியும் அவள் சாப்பிடாமட்டான் கோழிகளை பார்க்கணுமே கேமராவா கதை கோழிகளை என்ன ஆனால் உண்டு நாங்கள் வீடியோவில் வர காய்ச்சி போட்டுவிட்டோம் நாக்கள் இல்லைன்னா முழு கோழியும் போடுவாங்க ஆனால் பிரச்சனை இல்லை உங்களோட கோழிகள் காணா போனாலும் கேடாக்கா பண்ணி தருவா கோழியை எப்படி இதுக்காண்டியே நீ சாக்கா விற்பா கோழிய பூச்சியல் கொஞ்சம் பிள்ளையா கிடக்கு பூட்டையல் விழுந்து அச்சு தானே என்னது அஜ்ஜில் நேரம் எடுக்கல அஜ்ஜி இருக்க போட்டு எடுக்க வேறு முதல் நாள் வந்து நில்லுங்க கோழி களவு போவா பிரச்சனை ஏன்னா கோழி களவு கொண்டு வாங்கினியா இல்லாட்டி சாப்பாடு கொண்டு வாங்க சாப்பாடு ஏதாவது வச்சுட்டு வரானே அப்போ கணக்கு நிற்குதோ கோழி வித்துட்டா நீங்கள் அப்போ அப்போ அதை விற்காமலே விட்டுருக்கலாம் அதான் சரிதான் ஏன் தரங்கி ஒரு பாட்டு பாடுந்தியப்பா கொஞ்சம் உச்சா வேலை செய்வோம் அம்மான பாடிக்கல தரங்கினே அந்த பாட்டு பாடு எது மந்திரமா தந்திரமா தந்துடுறான் அதை பார்த்து எண்டைக்கு வரைக்கும் மறக்காம வச்சு செய்கிறோம் அதை என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல வாழ்வே மாயமண்டு பாட்டு வந்தால் நிஷாக்கா போடுவா எதுவும் சின்ன சின்ன பாட்டு வந்தால் உடைய போடுவாளே என்ன பாட்டுன்னு சொல்லி நான் யார் போட்டுன்னு சொல்கிறேன் வேறப்பா இருந்தா போ நிஷாக்கா கோழிகளுக்கு சாப்பாட்டுக்கு பாட்டை வச்சு போட்டு ஒரு இப்போ மதியம் போல் வந்து போகலாம் தான் இங்கே விண்ணேரத்து பார்த்தேலோ கவனிப்புல பார்த்தேலோ ஏய் குடி 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 ஓடப்படா வந்தோம் புலோ தள்ளுறோம் இதோட என்ன ஒழும்பியா அதேப்பா ஊழாத்துல ஊற்றி அடிக்கிறேன் இல்லை இல்லை அது என்னண்டா இந்த புரட்சியால் எனக்கு அடிக்கல அதுக்காக தான் அதுக்காண்டி ஊத்த கூடானே இல்லைன்னா அது சரி வரும் அதால் அடிக்கல பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்கிறான்டா சின்ன வேலை கடும் பேரா அப்போ வந்து மக்களே என்ன சொல்கிற கல்யாண வேலையில் வந்து ஒரு பக்கம் தடபுடலாக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில வரவுகள் வந்துருக்குது. அதாவது கனடா, சுண்டுக்குழி, மட்டக்களப்பு உட்பட பல வரவுகள் வந்திருக்குது. அதுவுமே வந்து ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அன்னையாக்கள் வந்து சாரம் போடுறதும் கலட்டுறதுமாக வந்து நிற்காங்க. அவங்களோட வேலைகளெல்லாம் ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க. அப்படியான வேலைகள் வந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி வல்கனி வேலையை ஒரு சைட் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி பிளேண்டி வளங்கள் சேவைகள் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி ஃபைலோட கலெக்டர் வேலை பார்க்குறாங்க வந்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இருப்பதோ 2 நாட்கள். அதுக்குள்ளே வந்து இந்த வேலைகளெல்லாம் முடித்து நாங்களும் ஃப்ரீயாகி அதே மாதிரி வந்து கல்யாண மாப்பிள்ளையும் ஃப்ரீ ஆகணும். அப்படி இப்படி யார் அழுந்து நினைக்கிறாள் புதாலாக கிடாது மூச்சேப்புகள் எல்லாம் மாறி
அப்படி வந்து போய்கொண்டிருக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்களோட வருகை நாங்கள் எங்களுக்கு வந்து தேவை. அதுதான் எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து தரும். ரெண்டு ஒன்று தானே தரும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி வெளியிடங்கள்ல இருந்து வாரவங்க வந்து அன்றைய தினம் வர முடியாது. அதால் வந்து நீங்கள் முதல் நாளே வரலாம், வடிவாக தங்கலாம், நின்று அடுத்த நாள் காலையில் வந்து அழகாக வந்து இங்கேருந்து ரெடியாகி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது யார் எவர் வந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கொண்டு, யாரும் வந்தா சரியா, யாரும் வந்தால் கதை கும்போம். அதே யாரும் வந்தால் கதை கும்போம். அதே மாதிரி மக்களே, நாங்கள் வந்து மதில் உடைச்சி வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த வேலையில் நீங்கள் எஸ்கேவி சேனலில் வந்து பார்த்தாலே வந்து தெரியும். இங்கால வந்து ஃபுல்லாகவே வந்து ஏரியாலாம் வந்து க்ளீன் பண்ணி முன்னுக்கு இருந்த மதிலெல்லாம் உடைச்சி அந்த வேலையுமே வந்து நடந்து கொண்டிருக்குது. இப்படி வந்து பல பல வேலைகள் ஒவ்வொரு கோணங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் அனுஷாவோட பிள்ளை, அதாவது ஆத்திக்குட்டிக்கு வந்து பர்த்டே இன்றைக்கு, அதுக்குமே வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது, என்னென்ன வேலைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்டிக்கொண்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறோம். வெயிட் பண்ணுவோம். ஓ மூவினா ஹலோ, இதுக்கு சுண்டுக்குழி பிள்ளை வந்து நிற்கிது. சாரி பிள்ளை சொல்ல அளவு எடுக்கிறேன்னு சொன்னால் எடுத்து விடலாம் இப்போவே. ஓ ஏன்னா அப்புறம் பர்த்டே விட்டு போனால் அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்காதல்லோ. ஆமாம், அந்த புதுசை விட பொறியும்பா கிடைக்கல உடைச்சு எடுத்து விடல அவங்களுக்கு. ஆள்படவு என்ன அவ்வளவு அதுதான் மார்க் பண்ண. இப்போ எமௌண்ட் பண்ண மார்க் பண்ண. அதாவது உதால மார்க் பண்ண. அந்த அதாலே மார்க் பண்ண. அந்த அடையா அங்கே வராது. புது இதுக்கு உள்ளடாப்பா, புது இதுக்கு உள்ளடா. பெஞ்சில் வேணும் மார்க் பண்ண போகிறோம். சபூட்டை சொல்லிக்கிறாங்க பெஞ்சிலுக்கு. அப்போ அந்த இது இது ஆளே கை அளவு வேலை முடியும். ரெண்டே முடிச்சு போட்டு தான் போகணும். ரெண்டு வேலை நிப்பாட்டி கல்யாணம் முடியத்தான். அடே டேப் இல்லையாடாப்பா, அது என்ன சென்டர் தான். கண்மட்டத்தை பார்ப்பேன், சரி இல்லையாண்டு இல்லை. ஏண்டா சுடுங்கோ சுடுங்கோ ஆட்டிய மார்க்னே வேண்டா அப்போ ரெண்டு என்ன பிடிச்ச நடிக்கிறா விதையார் வச்சுக்கிறது. இப்போ பெஞ்சில் போட்டுட்டு இப்படி அதான்டா எப்படி இல்லை, அது இல்லை. இங்கே பஸ்ஸா டேப் வச்சுக்கிறேன். டேப் தாங்க அச்சா அப்படி கோவிக்க பா. ஆனால் இவரத்த ஓய் ஓய் இல்லைன்னு சொல்லு. அவ்வளோ இந்த இங்கே இந்த தஜ்ஜி வேலை செய்கிறாங்க. இந்த படி விட்டுறான்னா டக்கு அஞ்சு ரைட் ஜாம் ரைட் ஒரு வார் உரியாள்கிட்ட கிட்ட கிடைக்கும். உரியாள்கிட்ட கேட்டால் கிடைக்கும், ஆள் கோய்க்கும். ஏன்னு என்ன கேட்காம கொடுத்தேன். என்ன உங்களுக்கு வருது செத்தல் கண்ணுக்கா ஓடுறது, கண்ணுக்கா ஓடுறது. செத்தல் மேலே முறுக்கு சுட முறுக்கு தேவையா செத்தமில்ல? டேப்பு வேணுடாப்பா, டேப்பு. அப்பா இல்லை இங்கே இந்த இடம் எப்படி இந்த இடம் வேறு கவிதாசன் அப்பா அந்த கை பண்ணம் அப்படியே அந்த கமுகையும் தூக்கி வச்சுக்கான் சென்டரில். ரைட் இந்த வந்து சாமான். நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு ஆக்கி வச்ச கத்தரிக்கா படம் கட்டு போகணும். ஏன் போகிற இடையோட யாரு அது ஐயோ அது இல்லை வரட்டும் சாம்பேட்டும். இதோ இது ரில்லர் ரைட்
இந்த ஏணி இந்த கால் முறிஞ்சனா சரி கல்யாணம் ஒத்து வைப்பு தான். ஐயோ வேலை செய்யவனா மாப்பிள்ள ஐயோ ஓய் நான் அழுது காட்டு அழுதுடா பொம்மையா தான் சொல்றேன். அழுதுடா நெஞ்சில தண்ணி இல்லடா. போடு இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். இது நட்டை பார்த்து தெரியும் என்ன சைஸ் உண்டு. பிரேக்கெட்டையும் பேனையும் இந்த பிரேக்கெட்டும் பேனையும் பிரேக்கெட் என்ன சாமா அந்த ரெண்டு இதுதானே பெஞ்சு மாறுகின்றது. அண்ணா அதை மட்டும் தான் வருது, வேலையில் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உள்ள ரெண்டு ஓய் செட்டிங்க பார்த்தீங்க ஆளுங்க விருப்பா விலை வேணும். இந்தா என்ன தாரு ரெண்டோட ஓட புரியல ரெண்டு காணுதா என்ன அந்த இதுதாடா எது அடிக்கிறது இதையோ அங்கே ஒன்று தான் இந்த அடிக்கிற பேரமன் அந்த இப்போ அடிக்கிற ஒன்று தான் பேரமன் தான் போட்ட காணா அவ்வளோ சைஸ் நாங்கள் வேலை செய்வதை விட கிட்ட அடிக்க மாட்டேன். அதெல்லாம் இந்த துறல் உண்டே நாங்கள் ரெண்டபடி குரடு பிடிங்கிடும் இல்லை இது காணாது. கவிதாஸ் குரடு குரடு பண்ணிட்டான். இதுதான் நான் சொன்னேன் அப்போ. ஆணிதா இதே இல்லை ஆணிதா அப்படி ஸ்க்ரூ தான் மெட்ட ஸ்க்ரூ இது என்ன ஸ்கூர் இது இதோட வந்த ஒரிஜினல். அப்போ எதையாவது போடலாம் தானே அங்கே. இது பாரமெண்டா பிரச்சனை நோமலா நிற்கிற நிற்க போகிற சாமம் தானே. அவ்வளோ முடியாது தவணை தாரா இது மாற்றினாலும் சின்ன ஒரு பிள்ளை வந்துட்டு அப்போ அதில் திரும்ப நாங்கள் ஆல்ரெடி கூட கூட்டு வைப்போம். ரெகுலோ குறுநடைகள் வராது அங்கே வளர்ப்பதாங்க. என்ன நான் காலில் பிடிக்க குறையில்லோட விசார வளர்த்துறது அது மிஞ்சினா நான் என்ன செய்வேன் நம்பர் தான் பிடிக்கும். அந்த இன்ஜின் ரெகுலராக போட்டு அதை எடுத்துருவோம். மற்ற பிசரில் தான் எக்ஸ்ட்ரா பிசர் உண்டு. இது அது பிள்ளை அதே மாதிரி தான் நல்ல படிவாக ஃபிட்டாக நிற்கும் இருக்கும். நம்ம ஸ்கூல் வேறு இல்லையா ஏதாவது என்னென்று இருக்குதா ஆளே என் கடுவதா பயப்படுது. KISO விசா வேண்டா இது எல்லாத்தையும் ஒரே மாடலில் இருக்கும். ரில்லதா சாமான் டாக்காண்டு வேறு வந்தா கைக்கு விளக்கத்து வேண்டா ஸ்டார்ட் பண்ணால் கொடுக்கணும். அடி ஓட்டாடு என்ன சாமான் தர இப்போ ஒரு சாமானும் வேண்டாம் வேண்டா அதுதான் சரி. விளக்க தெரியும் என்ன ஆட்டம் பாட்டு இப்படி எந்த பக்கம் சுத்தம் எந்த பக்கம் சுழல் பாட்டு
படம் முடிஞ்சு ம் ஃபிட்டிங் தான் இது கொண்டாடா செட்டிங். புல்லரிக்க போகும் போகும். அவ்வளோதான் விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் நாங்கள் வந்து இப்படி அந்த வேலைகள் வந்து எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுவும் இப்படி அந்த வேலைகள் உங்களோட வீட்டுக்கு தேவைன்னு சொன்னால் மறக்காமல் 0004576 இலக்கத்துக்கு அழைப்பு தர தேவை. 00456. சரி சரி கொண்டு முடியாத அடுத்த சும்மா டக்குன்னு விட்டுலாமா. நீ கண்டபடி தெரியாது. நீங்கள் இது வழியாக சிசிடிவி கேமரா இருக்குது, என்ன செஞ்சாலும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவீங்க உடனே. இதில் எங்க பக்கம் டேய் சார்ஜரா கேடா தம்பி வெஞ்சிலங்கிறா ஜாலியாமா அங்கே சும்மா அங்கே அப்படியா தூணு 36 தர 3 நிற்கி. ஆ அப்படியா ஆ ஐயா வேணும். அங்கே யார் அப்போ சாமான் தரேன் எனக்கு தம்பி இப்படி வெட்டிட்டு போகலாம். நீங்கள் இடையில வேலை செய்ய அப்புறம் சம்பளம் கிடையாதா? வெஞ்சதா நான் சும்மா இல்லை, நாங்கள் எல்லா அளவு திட்டங்கள் சரியான முறையில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் பல்புகளை பூட்டுவோம். கண்டபடி பூண்டு அசிங்கமாக ஆயிரும்புறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உயரங்கள் இதெல்லாம் பிழைச்சல போடும். அப்போ அதுக்காக மீட்டர் பட்டியெல்லாம் கையோட கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லா இடத்தையும். எதுவும் சின்ன வேலையில் வந்து உடனே செஞ்சு விட்டுருவோம். அவ்வளோதான் விஷயம். சரி சரி பீமை பிடிச்சி பார்த்தாப்பா கணக்கு சரி ஆ சரி சரி அளவு சரி. ம் ரைட், அதான் அளவு. கொஞ்சம் இங்கே வரும் பானிங்க சொட்டலுங்க கொஞ்சம் எடுத்துட்டு பிழைச்சிட்டோம். இல்லை சரி ரைட் கொண்டா சாமா கொண்டா. புதுச்சாமான் இது ஒரு ரெண்டு புதுச்சாமான் எப்படியா எல்லாரும் நினைக்கலாம் நாங்கள் பாடி விட்டு கொண்டு இருக்கோம்னு பாருங்க. உண்மையில் இப்படியான வேலையால் தான் இப்போ கடை செஞ்சாலும் செஞ்சு கொண்டிருக்கோம். சோலார் லைட் ஃபிட்டிங் உடனழைங்க அக்கே சொன்ன நம்பருக்கு உடனழைங்க. அதாவது குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மட்டும்தான், அதாவது யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற இடங்களுக்கு மட்டும் எங்களுடைய சேவையில் வழங்கி கொண்டிருக்கோம். ஒரு லைட்டுக்கு 300 ரூபா நீங்கள் வாங்கி தந்தால் கூலி காசு. இப்படி லைட்டு நாங்கள் எடுத்து வாங்கினா 4800 ரூபா போகும். சரி நேர் ரைட். ஆ சரி சரி பிரதர் ஓகேவா? நீங்கள் என்ன அளவெடுத்தாச்சா? அதுக்கு என்ன விட ஒரு அளவெடுத்து ஒன்று அளவெடுத்து வர இவ்வளோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. அதான் எனக்கு ஏதா இப்படி சுத்தம் சாட்சி போப்படா செல்லக்குட்டி இதேதா கரண்ட் தாம்பி இல்லைதா அப்போ அளவெடுத்தாச்சா? இது கொஞ்சம் இன்னைக்கு வார் கொஞ்சம் இருங்க வரேன். இவனாலோட சும்மா இருக்க மாட்டான். என்ன எங்க ஹைப்புள்ள இல்லை அது அப்பாங்க தான் சரியா கவிதா சொன்னா குடும்பத்துக்கே வித்தியாசம். வேலை செய்வார் இல்லையா எதிர்மறை. ஏன்னாங்க இடையில நிற்குதுடாப்பா அமர்த்த நிற்குது நோங்க அமர்த்த ஃபிட் இருக்கும் நிற்குது இது நிற்குது அமர்த்த இங்கே இங்கே கொஞ்சம் அமர்த்தினாங்க இங்கே நட்டான். என்ன பஸ் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? நீங்கள் அது சொல்ல போட தையாண்ட அப்படி இல்லை அது போட்டா தானே இது 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 இலாயிட்டு நினைக்கிறேன் இருக்கும் இந்த ஃபிட் இருக்கும் இருக்குதா என்னத்தை கதைக்கிற அப்பா சொன்னீங்க பயங்கர
ஆணி இந்த சைஸா நான் உண்டா அது பிரேக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாருங்க தம்பி வேலையை பாருங்க உங்களை கேட்டு தந்து விட்டுனா ஒரு பாடு எங்களுக்கு தெரியா இல்லைன்னு டைம் இல்லை எங்களுக்கு நாங்கள் அடிப்போம் கேட் விளங்கு விஷயம் இவ்வளவுதான் வேலையை வெளிக்கிட்டோம்னா கிட்ட நிற்க வேண்டாம் தரும் அப்படி இருந்தால் வேலையை நேற்று தான் செய்வோம் தம்பியும் வேலைக்கு ஒரு ஆள் தான் ஓ தம்பிக்கு இந்தா என்ன செய்ய பிச மற்ற இது இல்லைதா இது சாமான் ஓ அண்ணா நித்திரையில் இருக்க உறக்கத்தில் இல்லைதா இல்லைதான் இல்லைதா ஓ எங்க பிள்ளையடாப்பா ஆ அப்படி இல்லை மெல்லாய போய் சொல்லிட்டு வந்திக்கலாங்க பிசாராங்க உண்டாகுது மித்திரன்னா முக்குள் இதாக வருது மித்திரம் வருதோ இப்படி சொல்லுவோம் ஐயா ஆறா உசேன் உசேன் டூ ரூவா பட்றாரா ஆனால் ஆள் வந்து ஃபுல் ரப்பட் தான் வாடி தானே கிளீன் சேவ் கொண்டா அது இருக்கிற இல்லைதா மிஷினே ஆணிந்தா ஏது ஆ கருப்பு விடணுமா இதாடா அது விட்டு காணாது இல்லை அப்புறம் நீங்கள் அந்த வேலையும் கூட இந்த வேலையும் கூட அப்புறம் காணாது இது வெள்ளமே கிடைக்கண்ணே அப்போ வேண்டி தான் விடும் என்ன பிரதர் ஆ வேண்டலாமோ இல்லை ரெண்டே முடிக்கும் பிரதர் இப்படி 4 மணி தான் போன வேலை முடிச்சுக்கோண்டா கொண்டா ஆணிதா உண்டாங்கடா ஒன்று நான் ஒன்று தந்து உங்கள்கிட்ட மெட்டாணி அங்கே தான் இந்த என்னடாணி ஒன்று ஒன்று கேட்கணும் பாருங்க பக்கெட் பாருங்க பேக்கெட் போடு அங்கடா வேணுதா ஆணிதா என்ன இது 2 தானே இல்லை கிடக்கு சாமான் இன்னும் என்னது 2 தானே கொடுக்கலையா ஆளு 2 ஷர்ட் எப்படி ஓகே ரைட் படம் முடிஞ்சு இவ்வளோதான் விஷயம் மகளே ஆனால் 2 வருஷம் புரண்டி இருக்கு பழுதான மாற்றி கொள்ளாமல் இங்கெல்லாம் கவனம் பா ஜே பரே பா கலர் பாம்மா what wrong with the color ஆ கொஞ்சம் டாக்கா போகும் கொஞ்சம் நாள் இருந்தா ஆ உங்களை உள்ளுக்கு நடக்க படாது அது ஓகே ஓகே அது ஓகே அது ஆ அது மாறும் அது வெள்ளை இல்லை இல்லை ஓகே ஓகே அதாடி அது மாறுதானே ஓகே நீங்கள் அது சரி சரி அது சரி இது பத்திரிப்புக்கு டாக்கால வெட்டிடுவோம் ஓ 10 ரூபா டாக்கா விட்ருவோம் ஆ 2 ஓப்பன் பண்ணுறோம் இல்லை ஒரு அவர் மட்டும் நிற்கிற மாதிரிக்குள்ள
என்ன இங்கே இங்கே வாங்க நீங்கள் வாங்க. நீங்க என்ன நீங்க அப்புறம் நெத்தியாடி தான். கசட்ட தப்புற யாரெல்லாம் பண்ண ஓகே வந்து பார்த்தேன். ஓகே இருக்குங்க நடக்குதுன்னு பார்த்தேன். இங்கே அந்த நிசாக்காக இருக்குது சாரி இருக்குல்ல. ஓ மேலே கிடக்கு வணியா கொடுத்துருவோம். அப்போ அவாவுக்கு சாரி இருக்கு இல்லையா? பொருங்க கேட்டுறேங்க அது போட்டுது இல்லை அன்றைக்கி நிற்கிது மேலே அன்றைக்கி போயிடு வணிண்ணா சிக்னேச்சர் வைக்கிற 2 லட்சம் சிக்னேச்சர் வைக்கணும்னா அந்த பென்சிலாக கொடுத்துருவோம் பார்த்தீங்களா 2 லட்சம் டிஷர்ட் ப்ரோ. என்ன கட்டம் என்ன வாரியல் போரியல் ஆ பேக்கேடி கேரக்டர் விளையாட்டு காட்டுகள் நீங்கள் வந்து பார்த்துட்டு போன மாதிரி யாருக்கு ஒரு தடவைக்கு மடுக்கல எனக்கு அண்டே போகணுமன்றது போகல டைம் கிடைக்கல. நீ போகவே இல்லை இன்ஜினியக்காக பார்க்கணும். இன்ஜினியருக்கு வேண்டக்கூடிய வசதி இல்லையே வெளியே இல்லாமா என்ன சாமான் அது வேலைக்கு அந்த இது டையன் முடிக்க பெண் பெல்ல டையத்தான் கொஞ்சம் பெரிய கல்மையை காட்டு இல்லை சின்ன கல்மையை காட்டு. என்ன வரவேற்பாடு செய்வீங்க 2 பேரும்? வணக்கம் என்ன அதே இல்லை அதில் வேண்டாம். இது சிம்பிள் டான்ஸ் சிம்பிளா அசைவல் மட்டும்தான். நிஷாக்கா கோழி இருந்தா அப்புறம் கதைக்காது. கோழி வேணும் இருந்தியா செத்து இருந்தியா அப்புறம் இல்லாமல் கல்யாணம் அப்படி முடியப்பா. ஆனால் உண்டு அந்த காசு கொடுக்கல என்ன வேண்டு ஃபோன் பண்ணி கேட்டுவா நேர்மையை பாராட்டும் மாறதா கதைப்போம் அதெல்லாம். அப்புறம் இப்போ ஒரு பிறந்த நாள் உண்டு அங்கே சரிங்க அங்கே போகணும். நீ ஓடு நீங்கள் ஏன் அவே போத்து நீங்கள் என்ன இவே முதல் நாள் வந்து நிற்கட்டுமே நம்ம என்ன அந்த டைமுக்கு வரையில இல்லை என்ன உங்களை சாரி பிடிச்சி கொண்டு வா பிள்ளைகளுக்கு அந்த சாரி நல்லா இருக்கா அம்மா பார்த்தீங்களே நல்லா இருக்கா கதைக்கிறாளையும் இல்லை சிரிச்ச நிற்கிறாளே அண்ணா போட்டுதா அட கடவுளே அவள் வைக்க மாட்டாவே தெரியாது சாரி சர்ப்ரைஸாக காட்டும் மேலே ஓ பே இது நிறைய கவர் இல்லை ஒன்றும் பிறல கவர் இல்லை ஆட இதுக்குள்ளேயோ சாரி ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. அப்போ ஓகே அப்போ இப்போ உங்களுக்கும் தைக்கத்தானே வேணுனாங்க ஒரு நிமிஷம் நான் இல்லாட்டி பண்ண போடாது. அண்ணாக்கும் வேலையும் தானே மெட்டது அப்படி மாறி தைக்காது. இப்போ அண்ணங்க தூர போட்டுதோ வீட்டை போட்டுதோ அடிச்சு பாருக்கா முடிஞ்ச எல்லாம் அங்கே மேலே அது அஜா அப்படி அதே முடிச்சு ப்ளீஸ் இல்லாட்டி விழுந்து ஓடுங்களா பாக்கள் அதுக்கும் சேர்த்து சின்ன வேலை உண்டு. அப்படி இருந்தால் இது அவர்கிட்ட தானே கொடுக்கணும். எது உங்களுக்கும் கூட சைஸுக்கு சொல்லி இது உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எல்லா கலரும் செட் ஆகுதுக்கா. ஏன்னா நீங்கள் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே சரி நல்லா இருக்கும். க்ரீன் ஓகே நினைக்கிறேன். ஓ எங்கே தூர போட்டிங்களோ எங்கே நிற்கிறீங்க? அந்த சாரி ப்ளவுஸ் அளவு எடுக்கல அந்த அவார்டு அக்காண்டு எடுக்கல அந்த பிள்ளைகிட்ட அம்மாடு இல்லை அவாவுக்கு தெரியாதுல்ல நாங்கள் சாரி எடுத்தது. எங்க நீ வாரியல இந்த மாதிரி யாழ் போகுங்க கடை போகல கடைக்கு இவ்வளோக்கு என்னம்மா இந்த காப்பு வேண்டோமே அந்த சாரிக்கு போடுற காப்பு வேண்டோமே என்ன அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கணுமே என்ன அப்படின்னா பாரு நாளைக்கு திங்கள் எடுக்கல ஒரு வேகம் எடுக்கல அப்படின்னா அப்படியே அவ்வளோ வரையும் கூட்டி ஷர்ட்டு ஏன்னு டக்கண்டே அளவு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஓகே தேவையில்லைண்டா அப்போ வேற என்ன சைஸ் 2 தரம் 3 அப்படி தான் வரும் நினைக்கிறேன். 2 4 2 6 அப்படி தான் வரும். என்ன 2 தரம் 3 2 தரம் 2 தரம் என்ன அப்படி 2 4 2 6 சைஸ் காப்பு அப்படி என்ன டைப்பட்டது குறிப்பிட்டது அப்படின்றது விரும்பப்பட்டது இல்ல. அப்படி அவன நீ எப்பட வந்து தொழிலுக்குறங்க நீ நம்ம வித்தாரு கோவில ஓட்டு உண்மையா 2 தரம் 4 நீங்க 2 6
2 தர 4 அவர் 2 தர 6 நீங்கள் என்ன வந்தீங்க எந்த எத்தனை ஒரு 2 நாள் தான் எனக்கு இந்த கையில் போகணும் ஆ நான் 2 தர 8 வரும் 2 8 2 8 செட்டு வேற இல்லை இந்த உங்களோட இந்த சைஸ் தானக்கா இந்த சைஸ் போகாதுடா செட்டு 6 வரும் கரெக்டாக நான் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் கரைச்சிடலாம் மொழி இவ்வளத்துக்குள்ள விட அப்போ 2 8க்குள்ள அளவு போடுறேன் 6 கணக்காரி உங்களுக்கு போகாது நானே நினைக்கிறேன் போகாது கடைசி வரைக்கும் தாண்டா இவ்வளோடா கடைசி வரைக்கும் எவ்வளோ இது 2 தட்டா அது தெரியா சைஸ் தெரியும் இதான் விளக்கம் சுற்றளவு சுத்தலை ஓகே போகாது இவ்வளோ 2 4 அவளுக்கு கொஞ்சம் பெருசு டக்குன்னு போய் டக்குன்னு வருது அப்படியே 2 நாள் அப்போ உங்களுக்கு இந்த மொழி உலகத்தில் விடுது அந்த காப்பு போ உங்களை ரேஷன் கை பிச்சி கை அவங்க ரைட் அப்போ இருங்க அண்ணா வேறு பார்க்கண்டோக்கா அளவெடுத்து போட்டு செலவட்டியா கடாக்கா நினைக்கா நீ முடிச்சு சின்ன நாள் வந்து விழுந்தா கொண்டா அப்புறம் நாளைக்கு உங்கள்லாம் பழி வரும் கப்பெல்லாம் பேஸ் கப்பெல்லாம் கிடக்கு உங்கள்ட்டானா அதுதான் பிளாட் இந்தியாவில் அந்த கண்ணாடி இல்லாமல் இந்தியாவில் எஸ்எஸ் ஆலையை கொடுத்து விட்டு பார்த்தீங்க காட்டுனீங்க இந்தியாவில் இப்போ கண்ணாடி தேவையில்லையோ அப்போ அதால் டக்குன்னு ஒரு ஐடியா போட்டு பைப்பாலையே கொடுத்து விட்டேன் ஆனால் அதுவே நல்லா தான் கடை பாரு அண்ணா ஃபுல் வெல்டிங் அடிச்சாச்சோ ஓகே இங்கே கவிதாஸ் சாடி என்னன்றா இந்த தூக்கி வச்ச தேவையில்லை இல்லை நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா இல்லை இரவைக்கு வந்து அடிப்போம் கொஞ்சம் ரிஸ்கா ஏன் இல்லை விசாரிவாங்களோ இதுக்காண்டு வண்டி அடிச்சு மிஞ்சி போட்டு அடிச்சு இல்லை பகுதி அடே அப்போ அங்கே போட்டு வந்தால் தானே சரி ஏன் சரி தம்பி நிப்பாட்டா அண்ணா